பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் அணி சிறந்ததுவே என்கிற பாரதியின் வாக்கின்படி பெற்ற தாயையும் பிறந்த இந்த பாரத நாட்டையும் வணங்கி மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்த வேண்டும் என்கிற அவ்வை மூதாட்டி சொல்லிவிட்டு செஞ்சுவிட்டால், ஆனால் அந்த மங்கையரின் மாண்பை காப்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மங்கையரின் மாண்பை காப்போம் என்கிற ஒரு மிக அவசியமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தென் தமிழர் கட்சியின், அதுபோல இன்னைக்கு பிப்ரவரி 14 அப்படின்னு சொல்லி காதலர் தினம்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. உடனே வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்ன தெரியும்னா, இந்த கூட்டம் ஒரு ஜாதிய கூட்டம், வன்முறையாளர்கள், கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த கூட்டம் தான் காதலுக்கான கூட்டம், இந்த கூட்டம் தான் இந்த தமிழர் பண்பாட்டிற்கான கூட்டம். காரணம் என்னன்னா, நாங்க கும்பிடக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை விட ஒரு காதலுக்கு இலக்கணம் வேணும். ஆண்டாள் நாச்சியாருடைய காதல் ஒரு நாள் காதல் அல்ல, ஒரு பொருளுக்கான காதல் இல்ல. அன்பா, அந்த அன்புங்கிறது அர்ப்பணிப்போட இருக்கணும். அது நான் விரும்பக்கூடிய அந்த கடவுளா இருந்தாலும் சரி, என்னோட அர்ப்பணிப்போட நான் உண்மையா இருந்தா அந்த காதல் ஜெயிக்குங்கிறதுக்கு உதாரணம் ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் என்னவா இருக்கு? அந்த வீட்டுல அந்த பொண்ணு என்ன, இது நம்ம ஒரு கட்டமைப்பு உடைக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்களுடைய குடும்பத்தின் மேலையும் கலாச்சாரத்தின் மேலையும் நிறைய போர், மறைமுகமா போர் தாக்குதல் தான். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார், அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை யார் காதலிச்சு கூட்டிட்டு போவா? எதுவுமே இல்லாத, அது சமூகம், அதே சமூகமா இருந்தாலும் சரி, மாட்சி சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு முடிய பப்பர் பையன் வளர்த்து போட்டிருப்பான், கஞ்சாடிக்கக்கூடிய பையனா இருப்பான், டெய்லி சாயங்காலம் யாருக்கிட்டே ஒருத்தர் கடை வாங்கி குடிச்சுட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிக்கு ஒரு நல்ல பொண்ணு பொண்ணை எப்படி கொடுப்பான்? காதல்லாம் என்ன, அதையும் யோசிக்கணும்ல. நாங்க காதலுக்கான எதிர்ப்பானவர்கள் இல்லை. சொந்த சமூகத்தை காதலிச்சாலே எதிர்க்கக்கூடிய, நாங்க பெற்றோர்களை பெற்று வளர்க்காங்க, அவங்க சமூகத்தோட கல்யாணம் பண்ணி கொண்டு போங்க. அவங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, காலகாலத்துக்கு குடும்பம் தேவை. பெற்றோர்கள் மூலியமா வரக்கூடிய அந்த அண்ணன் தம்பி உறவு, சொக்கார உறவு, மாமா மச்ச உறவு தேவை. அதைத்தான் சொல்றோம். நீங்க தனிநபர் 2 பேர் வாழ்ந்துட முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பெண்களுடைய காதல் விஷயத்துல காதலை நாங்க ஏற்றுக்கிட்டோம். ஆண்டாள் நாச்சியார் காதலை ஏற்றுக்கிட்டோம். இப்போ நாடக காதலை மட்டும்தான் நாங்க இருக்கிறோம். அதை தெளிவா சொல்றோம். நாடக காதலை இருக்கிறோம். அதுக்கு இந்த தென் தமிழர் கட்சி மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் நாடக காதலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் அகில இந்திய ஆதரவு சபை சார்பாக நாங்கள் என்னைக்கு உடனிருக்கோம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.